ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியவர்களுக்கும் அது நல்ல தேர்ச்சியையும் வெற்றியையும் தருவதற்கு பெரியவா அவர்கள், அதாவது அரச மரத்து அடியில் விநாயகர் இருக்கும் அல்லவா, அந்த விநாயகருக்கு நீங்கள் இந்த ஒரு இலக்கை மட்டும் போட்டு வந்தால் போதும். உங்களுக்கு பிடித்தமான வேலையும் நீங்கள் நினைத்தமான வேலையும் உங்களுக்கு தகுதியான வேலையும் அதிக ஊதியத்திலும் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். அது என்ன, அதற்கு நீங்க அரச மரத்து விநாயகருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது அரச மரத்து விநாயகரை எடுத்துக்கொண்டாலே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர் தாங்க. அரச மரத்துக்கு அடியில் அமர்ந்திருக்கிறார் அல்லவா, அரச மரமும் அவருக்கு பிடித்தமான ஒரு பொருள். அது மட்டும் அல்லாமல் இந்த விநாயகருக்கும் மிகவும் சக்தியானது அதிகமாகவே இருக்கும். அனைத்து கிராமங்களிலும் இந்த ஒரு விநாயகரானது கட்டாயம் அனைவரின் ஊரிலுமே இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் 5:30 மணி அளவில் சூரிய நமஸ்காரத்தை செய்து கொள்ளுங்கள். 5:30 அல்லது 6:30 மணிக்குள் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரத்தை செய்துவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் காக்கைக்கு நீங்கள் உணவு அளித்து விட்டு அதற்கப்புறமாக இந்த அரச மரத்து விநாயகர் இருக்கு அல்லவா, அந்த அரச மரத்து விநாயகருக்கு சென்று மண் அகல் விளக்கோ அல்லது அகல் விளக்கோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நல்லெண்ணெய் தீபம், முடிந்தால் நெய் தீபத்தை போட்டு வர வேண்டும். இதை நீங்கள் 21 நாட்கள் தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும். முக்கியமாக இதை யார் செய்ய வேண்டும் என்றால், வேலை இல்லாமல், அதாவது வேலை எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவார்கள் அல்லவா, அவர்கள் இதை செய்தால் மிகவும் நல்லது. அவர்கள் செய்ய முடியாத பட்சத்தில் அவர்கள் வீட்டில் இருக்கிற யாராவது இதை செய்து வரலாம். அரச மரத்து விநாயகருக்கு சென்று இந்த அதாவது நெய் விளக்கு தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றிவிட்டு அரச மரத்து விநாயகரை ஒரு 3 தடவை நீங்க சுத்தி வர வேண்டும், வலம் வர வேண்டும் என்று கூறுவார் அல்லவா, அது போல நீங்கள் வலம் வர வேண்டும். இதை போல் தொடர்ந்து 21 நாட்கள் இந்த ஒரு செயலை உங்களது ஊரில் இருக்கிற அந்த அரச மரத்து விநாயகருக்கு செய்து வருவதால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதில் தேர்ச்சி பெறுவானா மாட்டானா என்று முழித்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் கண்டிப்பாக இதை 21 நாட்கள் தான் இதை செய்து வர சொல்லுங்கள். அவர்கள் செய்ய முடியாத பட்சத்தில் வீட்டில் யாரை வேண்டும் செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ இதை ஷேர் பண்ணி உங்களால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்து வாருங்கள். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்பொழுது நடந்து கொண்டிருப்பது புரட்டாசி மாசம் அல்லவா, இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க மகாவிஷ்ணு அல்லது புதன், இதை நீங்க 2 தெய்வத்தையும் நீங்க வழிபட்டு வர வேண்டும். கும்பிட்டு உங்களது வீட்டிலும் பூஜை செய்து வர வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்து வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷங்கள் என அனைத்துமே நீங்கி உங்களுக்கு அந்த தோஷங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வீர்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.